வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இருந்து அடியேன் இன்று தினமொரு திருக்கதையில் உங்களுக்காக மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூற விரும்புகின்றேன். உண்மையை சொல்ல வேண்டும், அந்த உண்மை நன்மையை பயக்க வேண்டும், தீமையிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த கதை. போர் நடந்து முடிந்து பாண்டவர்கள் பசுமையான காட்டிற்குள்ளே சந்தோஷமாக சில காலம் தங்கியிருக்க கிளம்பி வருகிறார்கள். காட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். உடன் வருவது கிருஷ்ண பரமாத்மா. அவருடன் பாண்டவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேடன் வேகமாக ஓடி வருகிறான். கிருஷ்ணனுடைய காதிலே ஒன்றை கூறுகிறான். கூறிவிட்டு வேகமாக ஓடி மறைந்து விடுகிறான். என்ன என்று கேட்கிறீர்களா? அஸ்வத்தாமா துரோணாச்சாரியனுடைய மகன் தன்னுடைய தந்தையை கொன்றவர்களையும் தன்னுடைய நண்பன் துரியோதனனை கொன்றவர்களையும் பழி வாங்க படைகளுடன் ஆயுதங்களுடன் காற்றுக்குள்ளே பாண்டவர்களை அழிக்க வந்து கொண்டிருக்கின்றான். நீங்களோ போரை முடித்து உங்கள் இடம் இருந்த ஆயுதங்களை கூடாரத்திலே வைத்துவிட்டு இங்கே நிராயுதபாணிகளாக சந்தோஷமாக இருக்க வந்துவிட்டீர்கள். அஸ்வத்தாமா பாண்டவர்களை அழிக்க வேகமாக வந்து கொண்டிருக்கின்றான். எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் என்று அந்த வேடன் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றான். அதைத்தான் கிருஷ்ணரிடம் கூறியிருக்கிறான். உடனே பதைபதைத்த கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் இதை கூறி எங்கேயாவது நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டே வரும்பொழுது எதிரிலே துர்வாச முனிவருடைய ஆசிரமம் கண்ணில் படுகிறது. அங்கே போய் துர்வாச முனிவரிடம் தங்கிக் கொள்ளலாம் என்று வேகமாக துர்வாச முனிவருடைய ஆசிரமத்திற்கு உள்ளே வருகிறார்கள். கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் வருக என வரவேற்று உள்ளே அமரச் சொல்கிறார் துர்வாச முனிவர். கிருஷ்ணரோ நடந்தவற்றை கூறுகிறார். எங்கேயாவது ஒளிந்து கொள்ள இடம் இருக்கிறதா என்று கேட்கிறார். துர்வாச முனிவரோ இருப்பது இந்த ஒரு அறை, வனாந்தரமான அறை, இதில் எங்கே ஒளிந்து கொள்வது என்று கூறுகிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் இருக்கும் இடத்துக்கு அடியிலேயே ஒரு பள்ளத்தை தோண்டச் சொல்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே பீமனை நோக்கி இங்கே ஒரு பள்ளத்தை தோண்டு என்று கூறுகிறார். பலசாலியான பீமன் சில நேரங்களிலே வேகமாக பள்ளத்தை தோண்டுகிறான். தோண்டி முடித்தவுடன் அதில் பள்ளத்திலே பஞ்ச பாண்டவர்கள் ஐவரையும் உள்ளே இறங்கச் சொல்லி அதற்கு மேலே பாயை போட்டு அதற்கு மேலே மான் தோலை போட்டு
அதற்கு மேலே துர்வாச முனிவருடைய அமரும் ஆசனத்தை வைத்து துர்வாச முனிவரை அதில் அமரச் சொல்கிறார். என்ன கிருஷ்ணா என்று கோபமாக துர்வாச முனிவர், வருவதோ என் இனிய நண்பன் அஸ்வத்தாமா, அதுவும் முனிவராகிய நான் எப்படி பொய் சொல்ல முடியும்? நான் இங்கே இவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் கூறுவேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று துர்வாச முனிவர் கிருஷ்ணரிடம் சொல்லுகிறார். உடனே கிருஷ்ணரோ, உங்களை நான் பொய் சொல்லவில்லையே, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் என்று அவர் காதிலே ஏதோ ஒன்றை சொல்லி பின்பக்கமாக சென்று விடுகிறார். அஸ்வத்தாமா வேகமாக வருகிறார். ஆசிரமத்துக்குள்ளே வந்து துர்வாச முனிவரை வணங்கி, என்னுடைய தந்தையையும் நண்பனையும் தோற்கடித்து சாகடித்த பாண்டவர்கள் இங்கே காட்டில் இருப்பதாக அறிந்து கொண்டேன். ஒருவேளை இங்கே வந்திருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்று துர்வாச முனிவரை நோக்கி கேட்கிறான். துர்வாச முனிவரோ கோபமாக புஜங்களை எழுப்பி, என்ன பஞ்ச பாண்டவர்கள் எனக்கு இந்த ஆசனத்துக்கு அடியிலே பள்ளம் நோண்டி அவர்களை இங்கே அமர வைத்திருக்கிறேன், வேண்டுமென்றால் நோண்டி எடுத்துக்கொண்டு போ என்று கோபமாக கூறுகிறார். உடனே அஸ்வத்தாமா, கோபப்படாதீர்கள், இருக்கிறார்களா என்றுதானே கேட்டேன் என்று கூறிக்கொண்டே, வந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து போய்விடுகிறான். கிருஷ்ணர் காதில் சொன்னதை உண்மையாக சொன்னான். துர்வாச முனிவர் இப்படி வாய்மையிலும் நன்மை பயக்கும் என்று திருவள்ளுவர் சொன்னது இங்கே எடுத்துக்காட்டாக விளங்கியது. கிருஷ்ணரால் பஞ்ச பாண்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், உண்மை சொன்னாலும் மற்றவர்களுக்கு தீங்கு ஏற்படாத வகையில் உண்மையை சொல்ல வேண்டும் என்பதே கருத்து. இது தங்கள் எல்லோருக்கும் பிடித்திருந்தால் சந்தோஷம் அடையுங்கள், பிடிக்கவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.